ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு தம்பிக்கு சொட்டு மருந்து போட்டு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு சாம்பார் வச்சோம் இல்லையா காலையில், அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி போட்டு காஃபி வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்க. தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு சரி பார்க் போகலான்னு சொல்லிட்டு ஒரு 5:30 6 போல் ரெடி ஆகிட்டு இருந்தோம். சாம் வந்து பேட் பால் எடுத்துக்கிட்டாரு. அங்கே அண்ணா அக்காலாம் வருவாங்க, அவங்க கூட விளையாடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நாங்கள் எல்லோரும் வீட்டிலேருந்து அப்படியே ரெடி ஆகி கிளம்பி பார்க் தாங்க போயிட்டோம். அங்கே போனால் இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் ஆனதுனால ஊஞ்சலில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷன்விக்கும் வந்து அவங்க அக்கா அண்ணா கூட எல்லாரு கூடயும் உட்காந்து மணல்லையும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தார். நான் போயிட்டு பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு வந்து வெற்றி தான் சொல்லி கொடுத்தான், என்னோடய அண்ணா பையன். அவன் கூடயே விளையாடிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். நான் விளையாட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கார்க் போய் மரத்து மேலே மாட்டிக்கிச்சா, அதை வந்து பால் போட்டு எடுக்க ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்து விழுந்துருச்சு. விளையாடிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. போகும்போது மறுபடியும் என்னோடய அண்ணா பையனை கூட்டிகிட்டே கிளம்பிட்டேன். போகும்போது அப்படியே கடைக்கெலாம் போயிட்டு போகலாம். நான் நைட்டு 8:45 ஆகிடுச்சா, அதனால் வந்து கொஞ்சம் பயமாக இருந்ததுனால அவனையும் கூடயே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு ரொம்ப தாகமாக இருந்தனால எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து சாமுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் இல்லையா, அதனால கேக்கு, அதுக்கப்புறம் நாளைக்கு சமைக்கிறதுக்கு முட்டை பூண்டு இல்லை, அது எல்லாமே வாங்கிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தாங்க வந்துடணும். இது வாங்கினதே மொத்தமாக சேர்த்து 400 கிட்ட பில்லு வந்துருச்சு. பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஷன்விக்கு வந்து பால் சாதம் ஊட்டிட்டு நாங்களும் இருந்த சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.